தான் வைக்க சென்று போகணும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய ஷஹோலே பெரியார்களே, ஷஹோலே தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு அவனுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி அதாவது தொழில்நுட்பத்தில் ஒரு 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 அமைப்பில் மக்களுக்கு ஒரு ஒரு நல்லுணர்வு உண்டாகும்படி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். சங்கையான ஷஹோலே பெரியார்களே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையுடைய நாள், ஜும்மாவுடைய நாள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஜும்மாவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இப்போ 2 மாசமா எங்களுக்கு இந்த நாட்டில் இல்லாமல் ரொம்ப நாங்கள் இதை பற்றி மன வருத்தப்படுறோம். சிலவங்களுக்கு பள்ளி இல்லை, ஜும்மா இல்லை, அது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாம் பாதுகாக்கணும். பயங்கரமான சூழல். இந்த சூழல் இருந்து நாங்கள் மீண்டு வரணும். இந்த சூழல்லாம் மாறணும். மாறி மீண்டும் ஒரு தீனுடைய ஒரு சூழல் உண்டாகணும் என்றதுதான் எங்களோட அபிப்பிராயம். சங்கையானவர்களே, நாங்கள் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டா, எங்களுடைய மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், மர்கசுகள், இது 3ம் தான் அடிப்படைகள். பொருளாதாரம், சுகாதாரம் அதெல்லாம் விஷயம் பிரச்சனை உண்டல்ல, அதெல்லாம் உள்ள மாதிரி அதை அமைப்பு செஞ்சு. ஆனா இந்த 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 3ம் இருக்குது. இது 3ம் தான் தீனுடைய அடிப்படைகள். மதரசாக்கள் மூடப்பட்டிருக்குது. பல ஆண்டு காலம், 7-10 வருஷங்கள் நாங்க புள்ள குட்டிகளை பசந்த அழகான முறையில தர்தீபா பரிபக்குவமாக ஒரு மாஹோலுக்குள்ள கொண்டு வந்து பக்குவப்படுத்தி வச்சிருந்தோம். இந்த பக்குவம் எல்லாம் அப்படி இல்லாமலா போய் அதான் நான் பேசுறேன். இது பெரிய ஒரு இக்கட்டு. இந்த நாட்டில மௌத்த உலமாக்கள் நிறைய ஒன்றன் பின் ஒன்றாக மௌத்தா பெய்து கொண்டே இருந்தாங்க. போன வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மூத்த உலமாக்கள் மௌத்தா போனாங்க. 30க்கும் மேற்பட்ட தரிசிலேந்து உலமாக்கள், மூத்தவர்கள். எங்களை விட்டு மூத்த உலமாக்கள் மௌத்தா பெய்து கொண்டிருக்கிறாங்க. மேலும் உலமாக்களை உற்பத்தி செய்யக்கூடிய வழி தடை செய்யப்பட்டீங்க. இது பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் உண்டு. இது கொஞ்சம் அவதானிங்க, எல்லாரும் அவதானிங்கோ. வெறுமனே இது சும்மர்ஜாய் பொழுதுபோக்கா நீங்க எடுக்க வேணாம். சும்மர்ஜாய் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்குறீமா எடுக்க வேணாம். உள்ளத்துல பெரிய ஒரு 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 கவலை எடுங்க. எல்லாரும் பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கணும். நாங்க விஷயத்தோட சாதிக்கணும். உலமாக்களும் மௌத்தா பேத்துட்டாங்க. உலமாக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வழியும் தடை செய்யப்பட்டீங்க. உள்ள குட்டிகள் எல்லாம் சீரழியுது, ஆறி நாரி பேத்தீங்க. மாணவர்கள் தஹ்சீல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய புள்ள குட்டிகள் சரியான கவலைங்களுக்கு பாவ வியாபாரி ஆயிட்டாங்க. தேங்காய் வியாபாரி, மாங்காய் வியாபாரி ஆயிட்டாங்க. வியாபாரத்துக்கு இறங்கிட்டாங்க. பொருளாதாரத்தை கையை வச்சுட்டாங்க. எல்லாரும் எம் பசி பட்டன் இது யாருக்கும் இருக்கு இல்லை என்றல்ல, எல்லாருக்கும் அந்த நிலப்பாடுகள் ஈகுது, இல்லாம இல்லை. எல்லாருக்கும் ஈகி. எல்லாருக்கும் சில அசௌகரியங்கள் இதுகள் நடக்கிறதான், பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகிக்குது தான், இல்லை என்றல்ல. ஆனா மதரசா மாணவர்களை வச்சு நாங்க பொருளாதாரத்தில் அவங்களை ஈடுபடுத்துறது இருக்குது. இது பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். சும்மிக்கிறத பார்க்க
வியாபாரத்தில் தொழிலில் ஈடுபடுத்தி பொருளாதாரத்தில் கையடிக்க பழக்கிறது இருக்குது. அது கொள்ளாத பயங்கரமான ஒரு சூழல். நாங்க 10 நாள் லீவுக்கு மேல் எடுத்தே இல்லை. நாங்க முதல காலங்களில் 10 நாள் லீவு, ஹஜ்ஜி பெருநாளில், ரபியுல் அவ்வல். இப்ப தொடர்ந்து எத்தனை மாதம் இன்றைக்கு? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 6 மாசத்துக்கு மேல. இன்னும் எவ்வளவு காலம் போகுமோ தெரியும். பிள்ளைகள நிலப்பாடுகளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உலமாக்களுக்கு சரியான பிரச்சனை இது. ஜம்மியாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. நீ நினைக்க வேணாம் இது சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லி. இது பெரிய ஒரு சதியொன்று நடக்குது. அது சதியுடைய பிரதிபலன் என்னன்னு விளங்குதில்லை யாருக்கும். பெரும் சதியொன்று. சகோதரர்களே, இன்னைக்கு பயங்கரமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டீங்க எங்களுடைய சமுதாயம். பாப்பாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை, எந்த விதமான ஒரு 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 அமைப்பும் இல்லாத முறையில எங்களுடைய சமுதாயம் இன்றைக்கு தள்ளப்பட்டீங்க. எம்மியாவுக்கு பாரிய பிரச்சனைகள், எம்மியாவுக்கு அமோகமான பிரச்சனைகள் இருக்குது உலமாக்களுக்கு. சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களோட பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு இருந்ததுதான், இல்லைன்றல்ல. உலமாக்களோட பங்களிப்பு இருந்துச்சு. உலமாக்கள் இந்த உம்மத்தை கட்டி காத்தான், இந்த சமுதாயத்தை கட்டி காத்தான். இந்த சமுதாயத்தோட முட்டி மோதி கொண்டு உலமாக்கள் பட்டு மாண்டான். உலமாக்கள் அவங்களோட கடமையை சரியா செஞ்சான் அல்லாட கிருபையினால. சூழல் வந்திருக்கிறதுனால ஒன்றும் செஞ்சு கொள்ளலா. இதான் நான் சொல்ல வரேன். சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனால இல்லாட்டி நாங்க எங்கட புள்ள குட்டிகளை நாங்க இந்த மாதிரி ஒரு லீவ் ஒன்று சொன்னா நாங்க போய் பார்ப்போம். எங்கட புள்ள குட்டிகளை நாங்க போய் பார்ப்போம், என்ன ஆளாத்தன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஆனா இப்ப பெய்த்து குறையில்லாத கட்டம் மீதி உலமாக்களுக்கு. அந்த ஏந்திய நேரத்தில் நாங்க அனுப்பினோம். உலமாக்கள் எல்லாம் பெய்து விசிட் பண்ணாங்க வீட்டுகளுக்கு. பெற்றோரை சந்திச்சாங்க, பிள்ளைகளை சந்திச்சாங்க. ஆனா இப்ப பெய்த்து குறையில்லாத நிலைமை உண்டு. போயலாம், லாக்டவுன் பண்ணப்பட்டி, ஏரியா மாறல. எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலைமை என்று பாருங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு இக்கட்டான நிலைமை, பயங்கரமான ஒரு சூழல் இது. அவன் என்ன செல்ல வாரேன்னா, இப்ப எங்கட புள்ள குட்டிகள் 20,000 புள்ள குட்டிகள், எங்கட பரம்பரைகள், எங்கட பிச்சலங்கள், எங்கட மதரசா பிள்ளைகள், எங்கட எதிர்கால சமுதாயங்கள் பரிபக்குவமா தீன பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பை நாங்க சபத்தி வச்சு கொண்டிருந்தோம். பக்குவத்தோடு நாங்கள் அந்த பிள்ளைகளை பழக்கினோம், எடுத்து அழகான முறையில் நாங்கள் நடத்தினோம். நாங்க இல்லைன்னு சொல்றோம்ல, கட்டி காத்த. ஆனா இப்ப எங்கட கட்டுப்பாட்டில் இல்லை. இப்ப எங்கட கட்டுப்பாட்டில் இல்லை. உஸ்தாதுமாரோட கட்டுப்பாட்டில் இப்ப பிள்ளைகள் இல்லை. ஆன்லைன்ல பாடம் நடத்த எவ்வளவுதான் நடத்துறது. தப்சீர் பாடங்களையும் ஹதீஸையும் ஆன்லைன்ல நடத்தலுமா, விரிவுரைகளை பண்ணேலுமா, ஃபிக்ஹ் பாடம் நடத்தலுமா ஆன்லைன்ல. ஒரு அமைப்பில் இவ்வளவு பிள்ளைகளுக்கு மாஷா அல்லாண்டு ஒரு அமைப்பில் செஞ்சு கொண்டு போகலும். தரிசலிக்கிற பெரிய பெரிய பாடங்கள் எப்படி எடுக்கிற உள்ள இல்லை. ஏதோ நாங்க விட்டுபடாம நாங்க ஒவ்வொரு மதரசாவுக்கும் கேட்கிறே தான், ஹஸ்ரத் என்ன ஹாலாத்துன்னு கேட்கிறே தான், என்ன ஹாலாத்துன்னு நாங்க கேட்கிறோம், எப்படி நிலப்பாடுகள் போகுதுன்னு நாங்க கேட்கிறோம். பாதி சம்பளம் சரி கிடைக்குது, உம்மத்து கையுடல்ல உலமாக்கள் அல்லாட கிருபையினால மாஷா அல்லாஹ் ஏதோ அடிப்படையில் உலமாக்கள் பங்களிப்புகளை போட்டாங்க. ஆனா இப்ப எங்கட கட்டுப்பாட்டுல பிள்ளைகள் இப்ப தாய் தகப்பர் கவனம் செலுத்துங்கோ. அதான் சிலவார் தாய் தகப்பர் கவனம் செலுத்துங்க. புள்ள குட்டிகள்
இஃபில் பாட பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. இஃபில் பாட பிள்ளைகளை மறந்துடுவானு. 10 நாள் லீவுக்கு போனே போற 1 மாசம் தேவை அதை மீட்டுறதுக்கு அவனுக்கு. நாங்க மீட்ட போடுறோம், பழைய படத்தை மீட்டுமாய் நடிச்சு 10 நாள் லீவ் இல்லை, மறந்துட்டான். 6-7 மாசம் லீவு. எவ்வளவு காலம் போகுமோ தெரியாது, எவ்வளவு காலம் போகுமோ தெரியாது. தாய் தாப்பர் கவனம் செலுத்தும் உதவி செஞ்சு உள்ள ஒட்டிய முன்னுக்கு நடந்து கொள்ளக்கூடிய முறைப்படி நடவு இன்ஷாஅல்லாஹ். ஒரு ஆலிம் ஹாபிஸுடைய கண்ணியத்தை மரியாதையை தாய் தாப்பர் பேணுங்க. தாய் தாப்பருக்கே கண்ணியம் இல்லை ஹாபிஸ பத்தி. சிலவனோட கேட்டடிக்கே சிலவனுடைய ஹாலாத்தை பார்த்தா பெரிய ஹாலாத் கொண்டே வெட்டிக்கிறானோ பம்பு மாதிரி, பபூன் மாதிரி, பபூன் கட் ஹாஃபிஸ் ஹாஃபிஸ் டெனிம் அடிச்சுக்கொண்டு, டிஷர்ட் அடிச்சுக்கொண்டு, உஜாய் கட்டை வெட்டிக்கொண்டு. தாய்த்தாப்பருக்கு அறிவில்லையா? நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த புள்ள குட்டிகளுக்காக வேண்டி செலவழிச்சீங்க, எவ்வளவு எதிர்பார்ப்போட கூட ஈக்குது. ஒரு புள்ள ஆபீஸா நான் 10 பேரை கொண்டு போவான் இல்லையா, சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுமே. ஒரு என்ன பட்டம் எடுத்து எவ்வளவு பதவி எடுத்தாலும் என்ன டிகிரியை முடிச்சாலும் 10 பேரை சொர்க்கம் கொண்டு போயிடலாம். இதானே அபிலாஷை கிடையாது, இதானே கிடையாது எதிர்பார்ப்பு. அப்ப அதுக்குண்டான முறையில தாய் தகப்பர்கள் தயவு செஞ்சு கவனம் கொண்டு செலுத்துவோம். உள்ள ஊட்டி எங்க போறான், எங்க வாரான், யாரோட பழகுறான், அனாவசியமா வழி விடவானம், சும்மா பைஸ்கால எடுத்து கொடுத்து சுத்தப்ப விடவானம். கவனம் செலுத்துவோம். இவன் யாரோட பழகுறான், யாரோட போறான், யாரோட வாரான், யாரை கண்ட கூட்டாளிகள் தேடுங்கம்மா. கொஞ்சம் தேடுவது விட கையுட்டா சிரிஞ்சிடும். இது 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 காடு மாதிரி சும்மா விட்டா நிலம் பூமிக்கா சும்முட்டா காடு முளைக்கும். கொஞ்சம் வெட்டிக்கிட்டு பயிர் செஞ்சா மாஷா அல்லாஹ் பிரயோஜனம் கிடைக்கும். உடவான இனி இனி இதுக்கு மேல எங்களுக்கு செல்லேலாம். இனி புள்ள குட்டி போன முந்தின பலவிட ரல்லி, முதலாவது ரல்லியில கிட்டத்தட்ட 10% மக்கள் பிள்ளைகள் வரல, 10% பிள்ளைகள் வரல. 2வது ரல்லியில நாங்க கணக்கு பார்த்தோம், ஒரு மனுஷாக்களுடைய விஷயங்களை கேட்டு 15% பிள்ளைகள் வரல. அதில் 5% பெய்து, இன்னும் 5% பெய்தான். சில பகல்வா நம்பிக்கை தூங்க நேரம். இது 3வது அலை வீசிக்கொண்டிருக்கிறது. 6 மாசம் வீசுது. ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கே 10% பெய்தன்னு சொன்னா, 15% போனன்னு சொன்னா, 6 மாசத்துக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கோ. இது சிம்பிளா எடுக்க வேணும் தாய் தாப்பர்கள். எங்களுக்கு எங்கட கட்டுப்பாட்டு இல்ல, அதான் நான் சொல்லவாரு, எங்கட கட்டுப்பாட்டு இல்ல. நம்ம இல்லப்பட்டி தங்கின்னே ஓகொள்ளங்கே ඕගොල්ලන්ගේ පරිසරේ ඕගොල්ලන් තමයි ඒක වග බලා ගන්න ඕනේ. වග උත්තර කරවන්න ඕගොල්ලන්. මක්කලේ සුද්ධවාන මේෂවාන செலவனுக்கு சரியான சந்தோஷம். பாருங்க மசாப்புள்ளே, பாருங்க மசாப்புள்ளே பாருங்களேன். இவன் மதுசாக்கள் எல்லாம் இப்படித்தான். மதுசா செல்ல எங்களுக்கு வாய்க்கு வருது. செல்ல அப்படி மதுசாவை திட்டுறீ. மதுரசா மாணவர்கள் வாப்பா நீங்க கேட்டுக்கொண்டீங்க என்று சொன்னா புள்ள குட்டிகள், நீங்க பொறுமதியான பிள்ளைகள். நாட்டில சொத்துகள் எங்கட சொத்துகள், நீங்கள் வேறதாரும் இல்லை, எங்கட சொத்துகள். உடைய சீரடி உடையலா எங்களுக்கு பௌரு 10 காணக்கொள்ள. சில இடங்கள்ல பெய்தட்டிக்கே செல்லுவான் ஹசரத் ஹசரத் மிக தேருமதேமாவியோ பெற்றோர்கள் தான் இது காரணம் தான், வேற யாரும் இல்லை. பாப்பா கணக்கும் இல்லை, உண்மை கணக்கும் இல்லை. புள்ள ஊட்டியில சும்மா சுத்தடவான இந்த மதுசா பிள்ளைகளை தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதான சட்டமும், வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க.
கட்டு பள்ளி மூட்டிதானே இமாம் ஜமாத்துக்கு போன தொலை போனன்னு சொல்லி மில்லி வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. குமரு வழக்கேனும் அவள் வீட்டுக்குள்ள கைப்பாள். ஒட்டியம்மார வளர்க்க கஷ்டம். கவனம். போனை கொடுங்க பாடத்துக்கு மட்டும். இந்த நேரம் தடி போன்ல கிண்டி 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 ஆன்லைன் சொல்லி பாடம் முடிஞ்சியா போனை எடுத்துருங்க. உம்மா வாப்பா எடுத்துருங்க. போனை கொடுக்கவான கையில. அதுகள் எங்களுக்கு வேலை இல்லை. நாங்க என்ன மதரசாயில போன் தொட விடுறது. நாங்க ஹராமாக்கப்பட்டீங்க மதரசாயில. பனிஷ் பண்றேன். பனிஷ் அது குற்றம். தண்ட குற்றம். தண்டனை கொடுக்கும். போன் பாவிச்சா இப்ப என்ன செய்ய கட்டத்திர மாதிரி. அதுவும் பெரிய போனா தான் வேணும். இப்ப ஆன்லைன் செய்யறா. அதனால பாடம் முடிஞ்சிருச்சா போனை கை விடுங்க. போன் எடுத்துருங்க. தொடர்ந்து பாவிக்கூட வாடும். பாடம் முடிஞ்சிட்டா கையில் எடுத்துருங்க. உமா வாப்பா கையில் எடுத்துருங்க. தயவு செஞ்சு நாடமாறு எடுத்துருங்க. பெரிய போன்கள் வாங்கி கொடுக்க வேணும். இப்பதே அதுகள்ல கிண்டி கிண்டி அதுகள் ஆசை போயிட்டு மாறும். அதுல விலகப்படுத்தலாம். விலகி கொள்ளணும். உமாப்பா முழு பொறுப்பும் தாய் தகப்பண்டா. முழு பொறுப்பு தாயிடம் தான் தகப்பண்டையும் தான். 50-50. தாய் 25, தகப்பன் 75, 75. புத்தகம் செல்லவாடும். இவனும் இப்படித்தான். இவனுடைய மதரசாக்களும் இப்படித்தான் என்று சொல்லி சில இடங்களில் செல்லுவோம். எவ்வளவு பெரிய கவலை தெரியுமா? எவ்வளவு பெரிய கவலை. ஏன் இந்த கெட்ட பேரை வாங்கி தாரை? ஒவ்வொரு தாய் தாப்பரும் கவனம் கொண்டு செலுத்தோடுமா? ஒவ்வொரு தாய் தாப்பரும் கவனம் கொண்டு செலுத்தோடும். 5 நேரம் தொழுகைய டைமுக்கு தொழக்கூடிய வீட்டுலத்தானே தொழுகிறீங்க. லேசி கண்காணிக்க லேசி. இமாஞ்சமான் நடத்து செல்லுங்க. ஆபீஸ் இருந்தா வீட்டுக்குள்ள ஆபீஸ் இருந்தா இமாஞ்சமான் நடத்து செல்லுங்க. நடத்துங்க. டைம் ஆகல மயனை கூப்பிட்டுங்க. எடுங்க. முசல்லா போடுங்க. காமத்தை செல்லுங்க. தொழுகைங்க மயன் செல்லுங்க. அம்மா வாப்பா தாத்தா தங்கச்சி புள்ள குட்டியில தொழுங்க. ஒரு சூழல் உண்டாக்குங்க. சூழல் உண்டாகும். இப்ப பொழுதுபோக்கு டிவி பாக்குறேன். நியூஸ் பார்த்து தள்ளுறேன். அவன் தலைய கழுவுறேன். அவன் தலைய கழுவுறேன். எல்லாம் கண்டு எல்லாம் தெரியும். நாட்டுடைய எல்லாம் தெரியும். என்னுடைய விஷயத்துல பெரிய குறைபாடு உள்ளத. ஒரு 2 புள்ள குட்டியில ஒரு வீட்டுக்குள்ளே நாங்க 150-200 பிள்ளைகளை வச்சு கட்டுப்பாடோட வச்சு கொண்டு இருந்தோம். 150-200 தாய் தாப்பரட்ட புள்ள குட்டிகள். கஷ்டம் தான். எப்படி கஷ்டமா இருக்கும். எவ்வளவு சங்கடமான நிலைமையில நாங்க பாதுகாத்து வந்தோம். இப்பினி உங்களோட பொறுப்புமா. நீங்களும் கவனம் செலுத்தும். இன்ஷா அல்லாஹ் தயவு செஞ்சு. எவ்வளவு காலத்துக்கு போகுமோ தெரியா. இந்த மருகன் நீட்டிட்டான். இந்த பால் மருகன் நீட்டிட்டான். 1ஆம் தேதி வரைக்கும் போட்டுட்டான். அப்ப இதை எப்படி தொடர்ந்து போகுமோ தெரியா. மதரசாக்களுக்கு சரியான அச்சுறுத்தலேகி எல்லாம் அழ வேண்டிய காலம் இது. பொழுதுபோக்கு அடைகிற காலம் அல்ல. சரியான அச்சுறுத்தல் மதரசாக்கு. நாங்களும் பேசிக்கொண்டு தான் நீக்கிறோம். கழிச்சு கொண்டு தான் நீக்கிறோம். ஜம்மியா பாரிய முயற்சி ஒன்று செய்யற இந்த மதரசாக்களை தொடர்ந்து கொள்றதுக்காக வேண்டி. ஜம்மியா குத்தம் சில்லேனா. குத்தம் சில்லேனா. யாரும் குத்தம் சில்ல வேணும். ஜம்மியா பெரிய மண்டபத்தோட இருக்குது. அதுக்குள்ளே மீகி இல்லைன்றது. அதுக்குள்ளே மீகி பல ஜாதி ஐட்டங்கள். அதான் பாதுகாக்கணும். காட்டி கொடுக்குறவங்க, போட்டு கொடுக்குறவங்க அதுக்குள்ளே மீகி. பாரிய பொறுப்பொண்ட உலமாக்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி இது ஒரு 50 வருட காலமாக சாதனை படைச்சிக்கிறான். செஞ்சுதான் இருக்கிறான். நாங்களும் மாஷா அல்லாஹ் இந்த உம்மத்தோட 40-45 வருஷம் இந்த உம்மத்தோடே பட்டு மாண்டவங்க தான். அல்லாஹ்வுடைய கிருபை.
குடும்பத்துடைய ஹாலாத்தூள் இப்படி ஆகிக்குது. இந்த விஷயத்துல எல்லாரும் ஒரு கவனம் கொண்டு செலுத்தும் விஷயம். பள்ளி நிர்வாகங்களும் ஒரு கவனம் செலுத்துங்க. பள்ளி மூடி லெப்ப போயிட்டாச்சு வீட்டுக்கு, இப்படி பிரச்சனை இல்லை, சம்பளத்தை பாதி சம்பளம் அனுப்பிட்டா விஷயம் முடிஞ்சு இமாஜமாத் இல்லை பள்ளி. உங்களுக்கு பாரிய பொறுப்பொண்டி உங்களோட மாநில எத்தனை புள்ள குட்டியல் மதுரசா புள்ளி அத்தனை பேரையும் கண்காணிக்கணும். தலைவர் பரிபாலனம் என்ற அதுதான் உம்மத்தை நிர்வகிக்கிறது. சும்மா பள்ளி மூடியாச்சு வீட்டுக்கு போய்த்தாச்சு படுத்தாச்சு இல்லை. ஒவ்வொரு புள்ள குட்டியும் எங்கட சொத்துகள், இதுல பாதுகாக்கணும். பைத்துல் மால் இதுல பாதுகாருங்க. பல கோடி ரூபாய்கள் செலவழிச்சு பக்குவம் உண்டாக்கி வச்சே நாங்க இந்த நாட்டில ஒரு ஒரு புள்ளைக்கு நாங்க கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறேன். சுமாரா 15 லட்சத்துக்கு மேல செலவழிக்கிறேன். அவ்வளவு செல்வந்தர்களுடைய சல்லிகள். இது வெறுமடா 2-3 லட்சம் ரூபாய் தாய்த்தாப்பட்ட பங்களிப்பு இருக்கும். மற்ற அத்தனையுமே செல்வந்தர்களுடைய சல்லி. உம்மத்துக்காக வேண்டி செலவழிச்சது எல்லாத்தையும் எல்லாம் பிச்சை கேட்டுக்கொண்டு மாதிரி வந்து புள்ள குட்டிகள் நடத்தி கொண்டு வந்து இவ்வளவு காலம் வெட்டி காத்தனா. மக்களுக்கு குறை செல்லவே இல்லை. மக்களுக்கு குறை செல்ல வேணும் அர்த்தம் இல்லை. நிறைய உலமாக்களுக்கு குறை செல்றான்னு சொல்லி கேள்வி செல்றாங்க. ඉන්නත කතා කරන්න දෙයක් නෑ. කල්පනාවෙන් කරන්න තමයි තියෙන්නේ. කල්පනාවෙන් කරන්න ඕනේ. யோசனை பண்ணி ஷாதிங்க இந்த விஷயங்களை. இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு இந்த பக்குவத்தை வச்சுக்கோங்க. இன்ஷால்லா உங்களுக்குள்ள குட்டிகள் நாங்க இன்ஷால்லா எப்படி சரி அல்லாஹ்ட கிருபையினால கெஞ்சி பணிஞ்சு துஆ கேளுங்க. தஹஜ்ஜத் வாஜிபு கட்டம் அப்படி. தஹஜ்ஜத் வாஜிபாக்கப்பட்ட காலம் இது. தஹஜ்ஜத் வாஜிபடி சொல்லி அது ஃபத்வா தேடுவார்கள். அதுக்கு வேற செய்தியை கொண்டுருவார்கள். உலமாக்களுக்கு வாஜிபு அண்ணன் ஆசிரியாச்சு. உலமாக்களுக்கு வாஜிபு. மதரசாயில் ஓதுற புள்ள குட்டிகள தாய் தகப்பனுக்கு வாஜிபு. தொழுக தஹஜ்ஜத் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, துஆ கேளுங்க. நிலைமையை சீராக்கியா அல்லாஹ், நிலைமையை சீராக்கியா அல்லாஹ். வர 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 பயங்கரமான கட்டம் வந்து கொண்டே இருக்குது. இதுல ශාදිකේලා දාරුකුමේලා කිසිම කෙනෙකුට බෑ මේව විසඳන්න. බවා පාලනය කරන පෝෂණය කරන රබ්බට තමයි පුළුවන්. වැළපෙන්න රබ්බ ගාව, වැළපෙන්න කාජද ரெடுமுங்கோ அழுங்கோ. பேசுறவன் பேசட்டும், வேண்டியோண்டு பேசட்டும். என்ற பேச்சுக்கினே எதிர் பேச்சுகள் வரும். ඕන එකෙක් කියපුද ප්‍රශ්නයක් නැහැ. අපිට ප්‍රශ්නයක් නැහැ. நாங்கள் கத்தமட்டுக்கு பேசுற விஷயம் இல்லை. நாங்கள் இது என்ன சம்திங் பேசுற எங்கட ப்ரோக்ராம் எல்லாம் இல்லை. ஒரு கூட்டத்தை முன்னால வச்சு கொண்டு தான் நாங்க பேசுறோம். நீங்க கொண்டு ஒரு கட்டப்பட்டு பாருங்க. சுபஹானல்லாஹ். ஒரு நன்மையான விஷயத்தை சொல்லிக்கொள்ள இல்லாத சூழல், மக்கள் ஒன்று சேர்க்க இல்லாத சூழல், ஒன்று சேரேலா. எத்தனை பயானங்கள் எங்கிட்ட இருந்துச்சு ஆண்டவனே. எல்லாம் நாட்டுல கிட்டத்தட்ட 3000 ஜும்மா ஹுதுபாக்கள் இன்றைக்கு நடக்கும். எங்க ஏதாச்சும் ஒரு புரோஷனம் உண்டாகிற பேச்சில கேட்கிறேன் உம்மத்தின். அது எல்லாமே இல்லாமல் ஆயிக்கு. சிலவனுக்கு சரியான சந்தோஷம். எல்லா பாதுகாக்க தஹஜ்ஜுதில் எழுப்பி அழும்பு இன்ஷா அல்லாஹ். தாய் தாப்பர்கள் புள்ள குட்டிகளுக்காக வேண்டி நாங்களும் அழுகிறோம். ஒஸ்தாதுமார்கள் விசேஷமா அழுவாங்க. நீங்க நினைக்கான ஒஸ்தாதுமார்களை சுஜாய் திண்டு சுஜாய் அப்படி உண்டல்ல. அதுகளுக்கும் பெரிய கவலை. பாடம் எடுக்கணும், பிடிக்கணும். அவங்களும் ஆன்லைன், அவங்களும் அதுக்காக டேட்டா செலவழிக்கிறாங்க. ஆவே சவுளே பெரியார்களே, சவுளே தாய்மார்களே, அள வேண்டிய காலம். ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான திட்டம் உண்ட போட்டுக்கொண்டு வளர்த்துக்கொண்டு வரான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரப்புக்கிட்ட எல்லாம் ஒரு தாட்டை செல்லி வேண்டிய ஷரியத்துல கைய வச்சுட்டாங்க.
ශරීයත එකට විවාහම් විවාහරත් නිකාහ யஹூதி நசராணிகள் காபிர குஃபார் மஜூசிகள் செய்யறே மாதிரி செய்யட்டான். ஈஜாபும் இல்ல கபூலும் இல்ல மஹரும் இல்ல ஷாஹிதும் இல்ல என்று சொன்னா அது ஜினா. எல்லாம் வணங்குங்க. எங்கிருக்கு சிவில் லோ இல்ல அதெல்லாம் எங்கிருக்கு? இதெல்லாம் அல்லாஹ் போட்ட லோ. நாங்க அமைச்சருக்கு சொல்றோம், அலி சப்ரிக்கு சொல்றோம், மையத்து விஷயத்தை நீங்க கவனிக்க தேவையில்லை. மையத்து விஷயம் நடக்குது, நீங்க கல்யாண விஷயத்தை பாருங்க. බතුමාට බාර ඒකයි. අව මගුල් කෙරෙනවා කොහොම හරි මගුල කරන්න බලන්න. சட்டப்படி முஸ்லிம்களை கொண்டு செய்யறேன்னு சொன்னா நீங்க அமைச்சர் அலி சப்ரி முஸ்லிம்களை கொண்டு செய்யறேன்னு சொன்னா நீங்க இந்த 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 ஆக்ட எங்களுக்கு பாஸ் பண்ணி தான் இந்த நாட்டில். உங்களே வச்சுக்கொண்டு நான் நேஷனல் லிஸ்ட்ல வந்தேன். ரப்புக்கு செலவான நேஷனல் லிஸ்ட் அல்லாஹ் தான் உங்களுக்கு தந்தான். நேஷனல் லிஸ்ட் அல்ல, ரப்பு தான் உங்களுக்கு அந்த பதவியை தந்தான். உங்களை கண்ணியப்படுத்துறது ரப்பு. உங்களை கண்ணியப்படுத்துற ரப்பு. இவன் தான் பதவியை தந்தை, அவனுக்கு மேலே போயிடா. நான் நேஷனல் லிஸ்ட்ல வந்தேன். என்ன தெரியுது பேச்சு? ஒரு முஸ்லிம் பேசுறியா? மையத்து விஷயத்தை செய்ய போறாராம். அது 3000 மையத்தை அடக்கியாச்சு. அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லாம பசுந்தான வேலை நடக்குது. அதுக்கு ஒரு கூட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க இதை கையடிக்க தேவையில்லை. நீங்க எங்கட கல்யாண விஷயத்துல கையடிக்கும். அந்த கூட குரூப் அப்படியே தாளதிம்னா දිස්ත්‍රික්ක අවමගුල් කරන්න අවමගුල කරන්න මිනිස්සු ඉන්නවා. මගුල කරන්න ඔයා මගුල කරන්න. கல்யாண விஷயத்தை பாருங்க. எங்கட ஷரியத்துல மட்டும்தான் நிக்கா 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 பண்றது. நிக்கா என்ற சொல்லுக்கு கருத்து கொடுக்கலாம். எந்த விதமான கருத்து கொடுக்கலாம். தாருக்குமே இல்ல. நிக்கா பரிசுத்தமான சொல், பரிசுத்தமான சொல். ஷரியத்துல சில சொல்லுகள் இருக்குது, எந்த பாஷையிலையும் கருத்து கொடுக்கலாம். கருத்து கொடுத்தா பிரச்சனை. உதாரணமா ஹலால். கருத்து கொடுங்களே, கருத்து கொடுங்களே. ඕන පණ්ඩියෙක් ඇවිල්ලා ඒකට අර්ථ විවරණය කරන්නකො බලන්න හලාල් වලට බෑ. ඒක ශරීයත් එක්ක ඊමාන් එක සම්බන්ධ වෙච්ච වචනයක්. ඒකට අර්ථ විවරණය කරන්න බෑ හලාල්. මොන භාෂාවෙන් අර්ථ විවරණය කළත් ඒකට ප්‍රශ්නයක් වතුරෙනවා. ඇයි කියන ප්‍රශ්නයක් එනවා. උදාහරණයක් වශයෙන් අපි පාවිච්චි කරන සිංහල භාෂාවෙන් ගන්නකො හලාල් අනුමත කරපු දේවල්. අනුමත කළ දේවල්. ඇයි අනිත් වෙයි ඇයි කියන ප්‍රශ්නයක් එනවා. ஹலால் என்று சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஈமானோட சம்பந்தப்பட்ட சொல்லொண்டு. ஹராம் ஹராம் අනුමත නොකරපු දේවල්. අනුමත නොකරපු දේවල් හරාම්. ඇයි අනිත් එක මොකද? ඇයි என்ற பிரச்சனை ஒன்று வாங்க கருத்து கொடுத்தா. அப்படி பிரச்சனை தான் வந்த நாட்டில் கருத்து கொடுக்க வைத்து. ஷரியத்துல சில சொல்லுகளுக்கு கருத்து கொடுக்கலாம். குர்பான் 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 கருத்து கொடுங்களே, கருத்து கொடுங்களே, கருத்து கொடுங்களே. கொடுத்தா அது ஒரு பாவம் மாதிரி படும். காத்தனை கிரீமன், பிராண காத்தனை கிரீமன், கொலை செய்யற மாதிரி அது படுதில்லை. குர்பான் කියන එකට අර්ථ විවරණය කරන්න බෑ මොන භාෂාවෙන්ම. ඒක කුසලයක්. අර්ථ විවරණය කරලා දෙන්න ගියොත් එහෙම ඒක පාපයක් වගේ වදිනවා. පාපයක්. ஒரு பாவம் மாதிரி படும். குர்பான் ඝාතනය කිරීම. සුබ්හානල්ලාහ්. ඝාතනය කිරීම. ලවලයිකෝ ඉන්ෂාල්ලාහ්. අලි සබ්රි මේවා පොඩක් තේරුම් කරගන්න. අලි සබ්රි ඔබතුමාට දීලා තියෙන අල්ලාහ් තාලා දුන්නු වරප්‍රසාදයක්. කවුරුවත් දුන්න එකක් නෙමෙයි මේක.
මේ රටේ මිනිස්සු දුන්න එකක් නෙමෙයි ඔයාට. අර රබ්බු විසින් දුන්න වරප්‍රසාදයක්. රබ්බුගේ අනයනවලට පොඩක් ඒකට අවනත වෙන්න පොඩ්ඩක්. ඒකාට බාල්දු වෙන්න එපා ඔයා. कुर्बान हलाला குர்பான் நபி எப்படி சென்னோ அது மாதிரி செய்யணும். செஞ்சாத்தான் ஹலாலாகும். ஓம் பாட்டுக்கு பெரியோரு மண்டையில் அடிச்சு அப்படி இல்லை எப்படி சொல்லி கொள்ளத்தானே ஒண்ணும் அல்ல. நபி செஞ்ச முறைப்படி செய்யும், அப்பத்தான் அது ஹலால் ஆகும். சுப்ஹானல்லாஹ். நபி செஞ்ச முறைப்படி செய்யும், அது ஹலால் ஆகும். ஒரு கூர்மையான கத்தி எடுத்து குரல் வலையிலே ஒரே அதுக்குள்ள எடுத்துருவோம். நபி செஞ்ச முறைப்படி செஞ்சாத்தான் ஹலால். நிக்கா என்பதும் இந்த மாதிரியான சொல்லணுதான். எந்த பாஷையிலையும் கருத்து கொடுக்கலாம். நல்லா வளைக்கும் இன்ஷாஅல்லாஹ். என் குடும்பத்தும் வளைக்கும் இன்ஷாஅல்லாஹ். குடும்பத்தும் எந்த பாஷையிலையும் கருத்து கொடுக்கலாம். வெட்டிங் வெட்டிங் இல்லை, வெட்டிங் என்றால் எல்லா தடிங் பிடிங் எல்லாம் வெட்டிங் வெட்டிங் கருத்து கொடுக்க வேணும். அலட்சமும் வேணும், அலட்சா போகவும் வேணும். நாங்க என்ன போடல, வெட்டிங் கூப்பிட்டா போடல. இது நஸ்ரானியத்துடைய பேட்டர்ன். கல்யாணம் 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 எல்லா புனியானோம் இது. நல்லா ஞாபகம் அழைக்கோ கல்யாணம் என்று சொல்லி அழைக்க வேணும். நிக்கா நிக்கா எந்த பாஷையை கருத்து கொடுக்கலாம். ஒரு ஹராத்தை ஹலாலாக்கும் நிகழ்வுக்கு பேர் நிகா. ஒரு ஹராத்தை ஹலாலாக்கி கொடுக்கிற நிகழ்வுக்கு பேர் நிகா. பரிசுத்தப்படுத்த பரிசுத்தப்படுத்த மேலோட்டமான கருத்து. ஹராத்தை ஹலாலாக்க நபி செஞ்ச முறைப்படி செஞ்சாத்தான் ஹலால். இஸ்லாம் செல்ற குர்ஆன் செல்லக்கூடிய அந்த முறைப்படி செஞ்சாத்தான் ஹலால். சிவில் நீதி වලට හරියන්නේ නැහැ. சந்ததிகள் பாதிக்கப்படும், உம்மத்து பாதிக்கப்படும், பிச்சலங்கள் பாதிக்கப்படும். நபி செஞ்ச முறைப்படி செய்யல, இஜாப் இல்ல, கபூல் இல்ல, மஹர் இல்ல, ஷாஹித் இல்ல. ஜினா ஜினா හොඳට ආબોධ කරගන්න අඩි සබ්‍රි. ஜினா மத்த ஜினாக்கு கொண்டு போக போறீங்க. மத்த ஜினாக்கு கொண்டு போக போறீங்க. காதிக்கோட்ல பிரச்சனைக்கு எங்களுக்கும் தெரியும். காலி 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 කාලි empty මොකක්වත් නැහැ උන්ට මෙලොහතක් තේරෙන්නේ නැහැ. empty වෙලප්පම් කටවනොட පොටීකි අවුරුල මාතුමුණිය ඒක සංශෝධනය කරන්න. උසාවියේ සංශෝධනය කරන්න. එන්න විනිසුරුවරම සංශෝධනය කරන්න. නීතිය සංශෝධනය කරන්න යන්න එපා. මවා පාලනය කරන පෝෂණය කරන ඉරහද තාරක අහසපොළොව මාමුහුද මේ සියල්ල මවා පාලනය කරන පෝෂණය කරන රබ්බු දාපු නීතිය මේක. ඒක වෙනස් කරන්න බෑ කාටවත්. ඒක තමයි අපි හදවතින් බයිට් මේක. இது மாத்தேங்க காதிமார மாத்துங்கோ. மாத்தத்தான் சில்லறை, நாங்களும் சில்லறை காதிமார மாத்த சொல்லி பச்சம் பொய் முனாஃபிக் காதிமாரி நமகම ඕනනම් දෙන්නම් පුළුවන් මට තියෙනවා. ඕන තරම් එවිඩන්ස් තියෙනවා. எவிடன்ஸ் வேண்டிய மட்டுமே. காதிமாட குழப்பம் ஈகி. சட்டத்தில் குழப்பம் இல்ல. சட்டத்தில் குழப்பம் இல்லை. இவண்ட ஷாக்குக்கு தேவையான மாதிரி சட்டத்தை சமைக்கிறது தான் இந்த காதிமாண்ட வேலை. அல்லஸ்கத்து කාලා ඉන්නවා. ඒගොල්ලන්ව සංශෝධනය කරන්න අපේ அதிகரண மாத்திய ඒගොල්ලන්ව සංශෝධනය කරන්න. அதெல்லாம இந்த விஷயத்தை நீங்க ஷேப் போவானும். நீங்க நேஷனல் லிஸ்ட்ல வந்த நேஷம தேர்ந்தெடுத்த அவனோட விரும்பி எடுத்த அப்படி செல்லவானம் படைச்ச ரப்ப உங்களுக்கு தந்த ஒரு நேமத். அதை நிக்குமத்தா மாத்திக்கொள்ளுவான். உங்களுக்கு தந்தீகிற சொத்து சுகங்களும் உங்களோட அதிகாரங்களும் எல்லாம் அல்லாவினால் அளிக்கப்பட்டவைகள். அல்லாஹ் தான் எங்களுக்கு தந்திருக்கிறான். சோதனைக்காக வேண்டி தந்திருக்கிறான். உங்களுக்கு பெரும் சோதனா அலி சப்ரி அப்படி துவா කරනවා. அலி சப்ரி அப்படி துவா කරනවා. අපි බදුවා කරන්නේ දුවා කරනවා. ඔබතුමා ලොකු ගෞරවයක් අපිට.
என்னமோ சின்ன மாதிரி கதையாக்க வாடுமா அந்த விஷயத்துல குடும்பத்து கவனம் செலுத்துங்கோ. எல்லாரும் கண்ணீர் வடிங்கோ, எல்லாரும் கண்ணீர் வடிங்கோ. எங்க புள்ள குட்டியோட நிக்காதுல பசுந்தா நடத்தணும், எங்க புள்ள குட்டியோட வாழ்க்கையில் பசுந்தா போகணும். அல்லா ரசூல் வெச்சபடி முறப்படி போகணும். சும்மா கொள்ளேலா அம்மா கதை இடுக்கில போட்டு களத்து நடிச்சு கொண்டு கொள்றியா, இல்ல ஒரு கோணில போட்டு தரையில் அடிச்சு கொள்றியா? முறப்படி செய்யணும். යහුද නසරානි කියන මාද එංගලික செய்யல. මරණානා ඝාතනය කරනවා ඒ විදිහට ඝාතනය කරන්න ඕනේ. ප්‍රාණඝාතනය නිකන් කරන්න බෑ. කුර්බාන් හරියට කරන්න ඕනේ. නබිතුමා කියපු පිළිවෙලට කරන්න ඕනේ. එහෙම කන්න බෑ. කන්න බෑ. ஆகவே சங்கையானவர்களே, இந்த காலமீக ரொம்ப பயங்கரமான கட்டம். இது ரொம்ப அளவேண்டிய கட்டம். அழுங்க எல்லாருமே, எல்லாரும் கையேந்துங்கோ, எல்லாரும் கையேந்துங்கோ. பொருளாதாரம் எப்படி சரி அல்லாட கிருபையினால 2 நேரம் ஒரு மாதிரியா அவிச்சு ஒரு மாதிரியா சாப்பிட்டு கொண்டு போற இடம் உம்மத்துவல் அல்லாட கிருபையினால. ஆனா எவ்வளவு காலத்துக்கு கண்டு சொல்லி ஆண்டவனே இந்த தீன் இல்லாம நாங்க எவ்வளவு பக்குவமா இந்த உம்மத்தை நடத்திக்கணும். அந்த ஆண்டவனே கட்டி காத்தே ஆண்டவனே நாங்க 50 வருஷமா 35-40 வருஷமா இந்த உம்மத்தோட பட்டு மாண்டு உம்மத்தை கட்டி காத்த உலமாக்கள். இவ்வளவு பெரிய கஷ்டம் எங்களுக்கு. இப்ப பக்குவம் எல்லாம் இல்லாமலா போயிடுச்சு ஆண்டவனே. கொஞ்சம் காலத்துல இல்லாமலா போனி. அதனால நாங்க மிச்சம் அழ வேண்டிய காலம். எல்லாரும் அழுங்க தயவு செஞ்சு, எல்லாரும் இஸ்திக்பார் செய்யுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் எழும்பி தஹஜ்ஜுதுல ஓதுங்கோ. எல்லாரும் அந்த திக்ர செய்யுங்க, அந்த இஸ்திக்பார் செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. வாஜிபாகி கொள்ளுங்க. இந்த கட்டம் வாஜிபு. நபியாவங்க இருந்தாலும் செல்லுவாங்க, நபியாவங்க இருந்தாலும் செல்லுவாங்க. 313 ஓதுங்க எல்லாரும். இந்த 313 கலகாப்பானுகள், 313 கலகாப்பானுகள் எங்களுக்கு தெரியும். அடே நபியாவங்க இல்லடா, நபியாவங்க இல்ல, நபியாவங்க இல்ல. அப்ப என்ன சரி, நபியில வாரிசு செல்றத கேளுங்க. வாரிசு பதில் சொல்லி கொள்ளட்டும். நபியில வாரிசு செல்றத கேளுங்க. மௌலானா நதுர் ரஹ்மான் மௌலானா தாமத் பரக்காத்துகும் 60 வருஷம் தரிசில் அடிக்கிற மனுஷன் மௌலானா நதுர் ரஹ்மான் 60 வருஷம் தௌரா ஹதீஸ் நடத்துறாரு. தௌராவில் நிற்கிறாரு, தௌரா ஹதீஸ் நடந்து கொண்டிருக்கிறாரு. தரிசனம் அடிக்கிற மனுஷன் மௌலானா பெரும் அறிவாளி. அவங்க செல்றத கேட்கலா, இந்த அப்பாசியல் சொல்றத கேட்கணுமா? எங்களுக்கு உள்ள கவலை. அடே நபியுடைய வாரிசுகள் செல்றத கேட்கணும் அல்லவா? ஹக்கான உலமாக்களை பின்பற்ற உதவி செஞ்சு, ஹக்கான உலமாக்களோடு தொடர்பாயிருக்கிறார். ஹக்கான உலமாக்கள் தானே செஞ்சது. அவ்வளவே ஜூம் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்த தாரு பேமெண்ட் காரணா தாரு போட்டு கொடுத்தி. வெள்ள வெள்ளம் எங்களுக்கு அச்சுறுத்தல் பண்றான்னு சொன்ன தாரு போட்டு கொடுத்தி. உலமாக்களுக்கு வேண்டிய மட்டும் உலமாக்களுக்கு ஹக்கான உலமாக்கள் எடுத்து பின்பற்றுக்கோ. அமல் செஞ்சு கொண்டு மற்றவனுக்கு செல்ற உலமாக்களை ஃபாலோ பண்ணுங்க. தானும் செஞ்சு கொண்டு மற்றவங்களுக்கு செல்றவங்களை ஃபாலோ பண்ணுங்க. உலமாக்கள் எல்லாம் படிப்பும் அறிவும் ஆற்றலும் சும்மா கிதாபோட பேரை சொல்லி ஹதீஸ் பேரை சொல்லி தீர்வாங்க. எல்லாரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு ப்ரோக்ராமாக நீங்க எடுத்துக்கொண்டு கேட்டாச்சு விட்டாச்சு இல்லை. அமல் செய்யுங்க. எல்லாரும் அமல் செய்யுங்க. இந்த நிலைமை மீண்டும் சீராகும் வரையில் அத்தனை பேரும் தஹஜ்ஜுத் வாஜிபா, உலமாக்களுக்கு விசேஷமா பாதுகாக்க வேண்டியது வேற யாரும் இல்லை. உலமாக்களுக்கு ஒரு பொறுப்பு பாரிய பொறுப்பு. விட்டு போடலாம். உலமாக்களுக்கு டபுள் வாஜிபு. மதரசா பிள்ளைகளோட தாய் தகப்பனுக்கும் வாஜிபு. அவங்களும் இந்த பிள்ளைகள் வீட்டில பத்தி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கும். தொழுங்க தாஜ்ஜுத், தொழுங்க. இந்த நிலைமை சீராகும் வரைக்கும் தொழுங்க. எல்லாரும் நிலைமை சீராகும் வரைக்கும் ஒவ்வொரு வியாழனும் நோம்பு பிடிக்கும். இந்த நிலைமை சீராகும் வரைக்கும் ஒவ்வொரு வியாழனும் நோம்பு பிடிக்கும். நிலைமை சீராகும் வரைக்கும் குட்டுக்கள் வாங்கல் பண்றவங்க சரியா பண்ணிக்கோங்க. சரியான முறை நேர்மையா நேர்த்தியா நடக்கும்.
உட திறமையால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறேன்னு சொல்லி நினைக்க வேணுமா? திறமை எல்லாம் இன்னைக்கு உள்ளத்தை வெல்றதுக்கு ஒரே ஒரு வழி கொடுக்கல் வாங்கல். அந்நியன் உள்ளத்தை வெல்றதுக்கு நாங்களும் கொடுக்கல் வாங்கல் பண்றீத்தான், நாங்களும் பேசுற கதைக்கிறீத்தான், நாங்களும் விற்கிறேத்தான், நாங்களும் ஆயிரத்துக்கு அடுத்த 10,000. ஆனா ஒரு பொய்களை கலப்புட்டி கொண்டு உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சா இந்த மாதிரி செய்ய வேண்டுமா? அதெல்லாம் நிலைக்காது, அதெல்லாம் நிலைக்காது. கண்ணியமா நடந்து போகும், ரொம்ப மரியாதையா நடந்து போகும். அந்நிய மக்களோடு ஷவுட்டலுக்கு போங்க. நாங்கண்டா போறேன், நாங்கண்டா போறேன். ஷவுட்டலுக்கு போவோம். பொட்டிய களத்தடிச்சேன், பொட்டிய களத்தடிச்சேன். நான் முன்பக்கத்தை நான் வைத்து களத்தடிச்சேன். எங்கிட்ட ஒரு சிநேகிதருடைய வாப்பா முன்பக்கத்தை நான் களத்தடிச்சேன். பொட்டியிட முன்பக்கத்தை நான் போய் தூக்கினேன். வேணாம் மச்சான் இல்ல பரவாயில்ல நாங்க தூக்குறே தானே பள்ளியில டக்குனு சந்தக நாங்க தானே தூக்குறே, நாங்க தானே தூக்கி கொடுக்குறே. அது மாதிரி நாங்க முன்னுக்காக தூக்கினேன். மஞ்சள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, நான் தூக்கினேன். வேறு விலையில அந்த பெரிய மஞ்சள் செத்த நாயக அகமது அப்பாத்துனா කවුද පෙට්ටිය කරගැව්වේ? පෙට්ටිය කරගැව්වා අපි නඩේ தொப்பி දාගෙන போங்க, மையத்துடன் போங்கப்பா, கவலைப்படுவோம். களிமா இல்லாம போறான் சொல்லி கவலைப்படுவோம். இந்த கவலை உண்டாய்களோட விஷயம் இந்த உழைப்பு செய்யக்கூடிய லைனே விடுபட்டு போயிடுச்சு. மொத்த உசுருண்டாக்குற லைனே விடுபட்டு போயிடுச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் தஹஜ்ஜுதுல இஸ்திக்ஃபார இந்த நிலைமை சீராகும் வரைக்கும் ஓதுங்கோ, அதை வாஜிபாக்கி கொள்ளுங்கோ. இரவையில மிச்ச நேரம் முழிச்சிக்க வேணும், நேரத்தோட படுத்துருங்கோ. சும்மா தான் ஈகிறேன் முழிச்சு கைவாரட்டிச்சு 9 மணிக்கு படுங்கம்மா, 3 மணிக்கு 3:30 மணிக்கு எழுப்புங்க. மாஷா அல்லாஹ் முனாஜாத் பண்ணுங்க, ஒரு இன்பத்தை காணுங்கப்பா. ரப்பு கிட்ட துவா கேட்கறதுல இன்பத்தை காணுங்க. ரப்பு யோசனை பண்ண நெருக்கடியான நிலைமையிலையும் போத்திட்டு படுகிறான். எனக்கு என்ன தப்பு? நெருக்கடியான நிலைமை நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஜாதி செய்தி. இப்ப பயங்கரமான ஒரு சூழல், பயங்கரமான செய்தி ஒன்று உள்ளுக்கால வந்து கொண்டிருக்கியா. மீண்டும் ஒரு பெரிய ஒரு சதியோட தீட்டி எங்களை மட்டம் தட்டுறதுக்கு பார்க்கிறான்கள். கவனமா ஈகோணும். எல்லாரும் கெஞ்சி பணிஞ்சு ரப்பு கிட்ட துவா கேட்க வேண்டிய காலம் வந்துருச்சு. பெரியாத காலம் இப்ப வாஜிபாயிட்டு. அப்படி அவங்களுக்கு வாஜிப், அப்படி அவங்க செஞ்சாங்க. செய்யும்படியா சஹாபாக்களுக்கு சஹாபாக்களும் செஞ்சாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படி ஒவ்வொரு வாரமும் பேசுங்க ஹஸ்ரத், ஒவ்வொரு வாரமும் சொல்லுங்க ஹஸ்ரத். என்னத்தை சொல்ல நாங்க என்னத்தேன் இந்த விஷயத்தை சாதிக்கணும். எப்படியாது இந்த நாட்டில் ஒரு 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 ரெஸ்பெக்டா எப்படி இருந்தோமோ அது மாதிரி நாங்க ரெஸ்பெக்டா வாழணும். அந்த விஷயத்துல முனாஜாத்தி அடுத்த ரப்பு கிட்ட கையேந்திரதி மூலமாக தான் சாதிக்கலாமே ஒழிய பிளான் பண்றது அந்த விஷயத்துல இன்ஷா அல்லாஹ் கவனம் செலுத்துங்க. அலி சப்ரி அவங்க தயவு செஞ்சு இந்த மையத்து விவகாரம் அவ மகுல் වැඩේ ඔයා අතරලා අපේ மகுல் වැඩේ ඔයා කරලා දෙන්න අපිට. அவ மகுல் වැඩේ கேரணும் மாஷா அல்லாஹ். அது நடந்து கொண்டிருக்கு. 3000 மையத்தை அடக்கியாச்சு. அது எப்படி சரி நடக்குது. அது ஒரு அடிப்படையில் மாஷா அல்லாஹ் நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ்க்காக வேண்டி செய்யக்கூடிய மக்கள் அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களோட லிஸ்டில அல்லாஹ்க்காக வேண்டி செய்யறவங்கட யாரையும் பேர் இல்லை. එකක් මම කියන්නකෝ. මම ඔයගොල්ලන්ගේ ලයිස්තු ආපු ගමන් දිස්ත්‍රික්කෙන් ගමට ගොඩක් නියෝජිතව පත් කරලා තිබුණා. ඒකෙන් මම බැලුවා ආගේවත් නම නැහැ. මෝචරිකුள்ள பெய்து பட்டு மாண்டு களத்தடிச்சு கொண்டு வாரம் பேர்
அதனால மையத்து விஷயத்தை விட்டுட்டு எங்க நிக்கா விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நிக்கா விஷயத்தை கவனம் கொண்டு செலுத்தும் மாதிரி சப்படி விட்டு கொடுக்கவான ஷரியத்துடைய சட்டம். ஷரியத்தை சொன்னா இன்றைக்கு நினைக்கிறானுகள் பயங்கரமான பயங்கரவாதிகள் சட்டம் பண்ணி சொல்லி. பயங்கரவாதிகள் சட்டம் அல்ல, ரப்பு போட்ட சட்டம். நிக்காக ரப்பு சட்டம் முறைப்படி செய்யல, சிவில் முறைப்படி இவன் போட்ட அவன் போட்ட சட்டப்படி செய்ய போனா ஜினாவாக மாறும். ஜினா என்ன சொல்லியாச்சு, ஜினா தட்டா போதகரகாண்டு ஜினா பிறக்கிறதெல்லாம் ஹலாலுக்கு மாத்தமாத்தான் பிறக்கும். காதிக்கோட்டை புறப்பாட்ட அதை செய்வீங்க, அதை செய்யும், அது உங்களுக்கு செய்யும். காதியில மாத்துக்கோ, வெள்ளப்பங்கட்ட காதியில ஓரமாக்குக்கோ. தூஷணக்காரை ஐங்கராண்டு உங்கெந்தமாய் அப்படி நானே இவ்வளவு படுதூரைகளை கட்டிக்கிறது இவனோராலதான். ஒரு 2 பேருக்கு அநியாயம் நடந்திருக்கும். பொம்பளைகள் கத்திரத்தை கேட்டோம், அதை கேட்டோம். நாங்க அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுழு பிரிசா. காதிக்கோட்டை மட்டும் மூடுற விஷயத்துல கவனமா இருக்கும். எங்கட நீதி அமைச்சர் கவனமா இருக்கும். அந்த விஷயத்துல ரொம்ப பயங்கரம். இல்ல ஓரமாகும் அல்ல தந்த பொறுப்பு உங்களுக்கு தாரம் தந்த பொறுப்பெல்லாம் நீங்க நேஷனல் லிஸ்ட்ல வந்து செல்லக்குள்ள எங்களுக்கு ஒரு கேவலம் உண்டு. சும்மா என்னடா இது ஷி நேஷனல் லிஸ்ட்ல வந்து செல்றாரு. பட்டச்ச ரப்பு உங்களுக்கு தந்த ஒரு நியமத்து, அதை பயன்படுத்தி போயிச்சாதான். இல்லாட்டி நாளை கேட்பான் ரப்பு உங்களுக்கு தந்த பொறுப்பு, உங்களுக்கு தந்த பெரும் பதவியை தந்த நீ என்ன பண்ணினான்னு கேட்டா எங்க போறே? இந்த சட்டத்தை குழி தோண்டி புதைக்கும் வரைக்கும் நீ என்ன பண்ணினான்னு கேட்டா எங்க போறே? இந்த சட்டத்தை மாத்துறதுக்கு பார்க்க வானம் அல்லாட கிருபையால காலிமார மாத்துக்கோ. மாத்தோனும் கட்டாயம் மாத்தோனும். வெள்ளப்பங்கட்ட காலிமார காலி காலி எம்டி எம்டி காலி காலி காலி. அவன் உண்மையிலே காலி, ஒன்றுமே வளர்ப்பமே. நீனும் தெரியாது, துனியாவும் தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லா தஆலா அழகான முறையில் இந்த நாட்டில என்னுடைய ஷரியத்தை சட்டப்படி செயல்படுத்துறதுக்குரிய ஒரு சூழல் அல்லா தஆலா உண்டாக்கி தருவானா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்த யுஆஃபி வயுகாஃபி மஸீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே நாயனே, பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நாம பாவம் செஞ்ச பாவிகள் யா அல்லாஹ், பாவத்துல இன்பம் கண்டவர்கள் யா அல்லாஹ், எங்களே மன்னிச்சிடு நாயனே. குத்தம் பிடிச்சு தண்டிச்சிடாத நாயனே, எங்களே கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்க செஞ்ச துரோகம் யா அல்லாஹ், நாங்க செஞ்ச அநியாயம் இந்த ஷரியத்தை விளங்குற மாதிரி நாங்க நடந்து காட்டல யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதுக்காக எங்களுக்கு தண்டிச்சிடாத யா அல்லாஹ், கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் அழிவுக்கு உண்டாக்கிறாத நாயனே. யா அல்லாஹ் எனக்கு உள்ள நிர்மிச்சலுங்கள் யா அல்லாஹ். மதரசாக்கள் திறக்கணும் யா அல்லாஹ், மதரசாக்கள் திறக்கப்படணும் யா அல்லாஹ். எங்களை பௌரில் 10 நாயனே, பல ஆண்டு காலம் பக்குவமாக வளர்க்கப்பட்ட புள்ள குட்டிகள் யா அல்லாஹ், பல ஆண்டு காலம் பக்குவமாக வளர்க்கப்பட்ட பைக்கப்பட்ட புள்ள குட்டிகள் யா அல்லாஹ். கூட்டுகள்ல சீரழிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் சூழல்ல சின்ன பின்னப்பட்டு சீரழிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அது புள்ள குட்டியில பாதுகாத்துரு நாயனே. பக்குவப்படுத்து யா அல்லாஹ். இதுகள் மறக்கப்படுது நாயனே, பாடங்கள் மறக்கடிக்கப்படுது யா அல்லாஹ். அமல்கள் இபாதத்துகள் இல்லாம யா அல்லாஹ் சூழல்ல சின்ன பின்னமாயிக்கிறாங்க யா அல்லாஹ். உம்மத்து ஆறி நாரி பெய்திக்குது யா அல்லாஹ். முழு உம்மத்தை பாதுகாத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, மதரசாக்கள் திறக்கப்படணும் யா அல்லாஹ். அதுக்குண்டான சூழல் உண்டாக்கித்தா யா அல்லாஹ். உனக்கு இது பெரிய விஷயம் இல்லை யா அல்லாஹ், உனக்கு இது பெரிய விஷயம் இல்லை யா அல்லாஹ். மதரசாக்களை திறந்துதானா என்னோட புள்ள குட்டிகளுக்கு தீன படிச்சு கொடுக்கணும் யா அல்லாஹ். தரிசனம் நடத்தணும் யா அல்லாஹ். வேலையாக யா அல்லாஹ் இந்த விஷயங்கள் நடக்கணும் நாயனே. அதுக்காக மதரசாக்களுக்கு திறந்துதா யா அல்லாஹ். யா அல்லாஹ் பள்ளி வாசல்கள் இல்லை, மூடப்பட்டிருக்குது நாயனே. இன்னைக்கு பல மாசங்கள் யா அல்லாஹ். ஜும்மாக்கள் யா அல்லாஹ் எல்லாமே இல்லை நாயனே. ஜித்திமாயத்தின் உம்மத்திற்கு பறிக்கப்பட்டிருக்குது நாயனே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு பள்ளிவாசல்களை திறந்துதா யா அல்லாஹ். உனக்கு இது காரியம் இல்லை யா அல்லாஹ். உனக்கு நீ நாடினா செய்யக்கூடியவன் யா அல்லாஹ். நீ மகா சக்தி உள்ளவன் யா அல்லாஹ். நீ மகா அன்புள்ளவன், இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நிலைமைகள் எல்லாத்தையும் சீராக்கு யா அல்லாஹ். மர்கசுகள் திறக்கப்படணும் யா அல்லாஹ். தீனுடைய உழைப்புகள் நடத்தப்படணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பல நாட்டு ஜமாத்துகள் இந்த நாட்டில் வந்து உழைப்பு செஞ்சாங்க யா அல்லாஹ். இன்னைக்கு எல்லாமே ஸ்தம்பிதமாகிக்குது நாயனே. எல்லா நிலைமைகளையும் சீராக்குத்தான் நாயனே. யா அல்லாஹ் நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ். நிலைமைகளோட அடிமைகள் யா அல்லாஹ். நீ உண்டாக்குறது தான் நிலைமை யா அல்லாஹ். நீ முடிவு முடிவு யா அல்லாஹ். நீ எதை முடிவு செய்யாதான் பூமியில நடக்குது நாயனே. நீ அறியாம ஒன்றுமே நடக்குது இல்லை யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் எப்படியாவது எங்களுக்கு இந்த நிலைமைகளை சீராக்கித்தான் நாயனே. எங்க நாட்டில இந்த மதரசாக்கள் திறக்கப்படணும், பள்ளிவாசல்கள் திறக்கப்படணும், மர்கசுகள் திறக்கப்படணும். யா அல்லாஹ் உழைப்புகள் நடக்கப்படணும். யா அல்லாஹ் இந்த நிலைமையில எங்களுக்கு உண்டாக்கித்தான் நாயனே. பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ். பசி பட்டணி விட்டு எங்களை பாதுகாத்துரு நாயனே, பஞ்சத்துட்டு பாதுகாத்துரு நாயனே. மக்கள்கிட்ட கை நீட்டி கேட்கிற அளவுல வச்சிடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நீ அறிஞ்சவன், நீ எல்லாம் தெரிஞ்சவன் யா அல்லாஹ். உன்னை அறியாம ஒன்றுமே நடக்குது இல்லை யா அல்லாஹ். நீ யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறாய் நாயனே. எல்லா நிலைமையிலும் சீராக்கித்தான் நாயனே. எங்களோட சரியத்தை பாதுகாத்துத்தாய் நாயனே. சரியத்திலே சட்டங்கள் எடுத்து நடக்கக்கூடிய சூழலைகளுக்கு உண்டாக்கித்தாய் யா அல்லாஹ். பயங்கரமான திட்டங்களை போடுறான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் சதி செய்யறானோ யா அல்லாஹ். பெரிய திட்டங்களை திட்டுறானோ யா அல்லாஹ். மீண்டும் ஒரு அசம்பாவிதத்தை கொண்டு போறானோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய் நாயனே. யா அல்லாஹ் இந்த நிலைமையில சீராக்கு யா அல்லாஹ். இந்த நிலைமையில சீராக்கு நாயனே. உனக்கு ஏலும் யா அல்லாஹ். நீ நினைச்சா நாடினா செய்யக்கூடியவன் யா அல்லாஹ். இது எல்லாத்தையும் நிலைமையில மாற்றம் அடைஞ்சுதான் நாயனே. மக்கள் ஆச்சரியப்படத்தக்க அமைப்பிலே யா அல்லாஹ். மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கக்கூடிய அமைப்பிலே யா அல்லாஹ் எங்களுக்கு நிலைமையில சீராக்கித்தான் நாயனே. முஸ்லிம்களை பாதுகாத்து நாயனே. இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்களுடைய ஹிதாயத்துக்கு அதே ஒரு காரணமா அமைச்சிரு நாயனே. இந்த நாட்டில பெரியோரு சோதனையுடைய காலம் முன்னால வருது யா அல்லாஹ். அந்த சோதனைகளில் எங்களை பாதுகாத்து நாயனே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இது சதி போடுறானோலே, சதி திட்டம் திட்டுறானோலே, எங்களை ஹிதாயத்தை தான் கொடு யா அல்லாஹ். ஹிதாயத்தை தான் கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹிதாயத் இல்லைன்னு சொன்னாலே சொல்லிச்சு ஓட்டுடு யா அல்லாஹ். பதுவா செய்யல யா அல்லாஹ். உள்ளத்துல வேதனையோட கேட்கிறோம் நாயனே. செய்வதறியாது திகைச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை யா அல்லாஹ். நாங்கள் பலகீனர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ். இல்லைன்னா அழிச்சு ஒழிச்சு போட்டுட்டு நாயனே எடுத்து அவளுக்கு பூஜை யா அல்லாஹ். அதை கொண்டு மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கு நாயனே. ஏதாச்சும் ஒரு கண்ணியத்தை தான் நாயனே. கண்ணியம் உனக்குரியது யா அல்லாஹ், நபிக்குரியது, மூமின்களுக்குரியது யா அல்லாஹ். எங்களுக்கும் தான் நாயனே. எங்களையும் கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ். எங்களை உலகத்தம் எல்லாத்தையும் மன்னிச்சு மறைச்சி பரிபூர்ணமான கூலிகள் எங்களை இபாரத்துகள பெரிய எல்லா இபாரத்துகளையும் கபூல் செய் நாயனே. புள்ள குட்டியில பாதுகாத்துரு நாயனே. பெண்களை பாதுகாரு நாயனே. கற்புகளை பாதுகாரு நாயனே. யா அல்லாஹ் பெண் சமுதாயத்தை பாதுகாரு நாயனே. அதுக்கிட்ட ஆடைகளை பாதுகாரு நாயனே. யாரெல்லாம் மூடி மறைச்சு பக்குவமா அந்த பெண்மணிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ சங்கடப்படுறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த நிலைமையில யாரெல்லாம் முழு பேருக்கும் தஹஜ்ஜத் கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு நாயனே. தஹஜ்ஜத்ல கண்ணீர் வடிக்கக்கூடிய பாக்கியத்தை முழு 20 லட்சத்துக்கு கூடிய 20 லட்சத்துக்கு கூடிய உலமாக்களை பாதுகாரு நாயனே. ஜம்மியா பாதுகாரு நாயனே. யாரெல்லாம் சதிகள் போடப்படுது யா அல்லாஹ். இந்த சதிகள் இது பாதுகாத்துரு நாயனே. தலைமைத்துவத்தை பாதுகாத்துரு நாயனே. யாரெல்லாம் தலைமைத்துவத்தை பற்றி பெரிய தப்பபிப்பிராயங்களை பரப்பி கொண்டு வராங்க யா அல்லாஹ். எல்லா விஷயத்தையும் யாரெல்லாம் முறியடிச்சிரு நாயனே. நீ ஹக்கானவன் யா அல்லாஹ். நீ நேர்மையானவன் யா அல்லாஹ். நீ எல்லாம் தெரிஞ்சவன் யா அல்லாஹ். அத்தனை நிலைமைகளையும் சீராக்கித்தான் நாயனே. உன்னிடத்துல சொல்ல வேண்டியது யா அல்லாஹ். எங்களுக்கு வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நீ கிருபை செய்யாயனே. எங்களுக்கு அன்பு காட்டு நாயனே. இரக்கம் காட்டு யா அல்லாஹ். இரக்கம் காட்டு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களது துஆவுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்வாயா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மது வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.